வணக்கம். என்னங்க பல்லாங்குழி விளையாட ஆரம்பிச்சிட்டிங்களா? அடுத்த விளையாட்டு என்னன்னு பார்க்கலாமா? பாரம்பரிய விளையாட்டுகளில் இரண்டாவது விளையாட்டு. பாரம்பரிய விளையாட்டுகளில் பல்லாங்குழி முதல் விளையாட்டு பல்லாங்குழி பார்த்துருப்பீங்க. இப்போ இன்னைக்கு இரண்டாவது விளையாட்டு தாயம். தாயக்கட்டை. தாயம்னா ஒன்று அப்படின்னு அர்த்தம். இந்த தாயக்கட்டம் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விளையாட்டு. 4 பேர் விளையாடுற ஒரு விளையாட்டு. இந்த விளையாட்டு எப்படி விளையாடுறதுன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு தேவையான இது இது மாதிரி ஒரு ட்ராயிங் பிளாக். இது பாருங்கள், இந்த சார்ட் பேப்பர் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி ட்ராயிங் பிளாக். இதுலேருந்து இந்த பேப்பர் உபயோகிக்கலாம். அதுக்கப்புறமா க்ளூ ஸ்டிக், ஒரு ரூலர், ஸ்கேல், பென்சில், இவ்வளோதான். ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ரொம்ப ஈஸியாக செய்யலாம். வீட்டிலே இருக்கிற பொருட்கள் தான், இதை வச்சு செய்ய முடியும். முதல்ல பாருங்கள், ஒரு சார்ட் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிருக்கேன். இதான் நடுவில் இருக்கிறது ஸ்கொயர். இங்கே இது 12 சென்டிமீட்டர், இது 12 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர் வரைஞ்சிட்டு இந்த மாதிரி 4 குறுக்கால 2 கோடு போட்டுக்கணும். இதுதான் சென்டர் பீஸ். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அட்டை வரைஞ்சிக்கணும். இது மாதிரி 4 பக்கத்துக்கு 4 இதே மாதிரி பண்ணிக்கணும். இது 20 சென்டிமீட்டர், இது 12 சென்டிமீட்டர், ஒன்று 4 சென்டிமீட்டர். இங்கே 1 2 3 4 5 பாருங்கள், 1 2 3 4 5 5 கட்டம் இருக்குது. இந்த பக்கம் 3 கட்டங்கள் இருக்குது. ஸோ இது 20 சென்டிமீட்டர், இது 12 சென்டிமீட்டர். ஒரு கட்டமும் 4 சென்டிமீட்டர். அந்த மாதிரி நான் அளவு எடுத்து பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் அளவு எது வேணுமோ அது மாதிரி, இன்னும் பெருசாக வேணும்னா இன்னும் பெருசாக பண்ணிக்கலாம். அது மாதிரி நீங்கள் எடுத்து இதே மாதிரி 4 அட்டைகள் பண்ணிவிட்டு 4 பக்கமும் ஒட்டணும். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், 5 கட்டங்கள், இங்கே 3 கட்டங்கள், 4 அட்டை வரைஞ்சிருக்கேன். பாருங்கள், 4 அட்டை வரைஞ்சிருக்கேன். இப்போது இந்த இதில் நான் ஏன் இந்த இடத்துல இடம் விட்டுருக்கேன்னாக்க, இந்த 4ஐயும் இந்த 4 பக்கம் ஒட்டுறதுக்காக. இப்போது பாருங்கள், க்ளூ ஸ்டிக் எடுத்துகிட்டு இந்த லைனும் சேர்ற மாதிரி கரெக்டாக இப்படி ஒட்டிடணும். இப்போ 4 பக்கமும் ஒட்டியாச்சு. இப்போ இந்த கார்னரில் ஒரு கட்டம் வேணும். பாருங்கள், அதுக்கு ஒரு குட்டியாக 4 கட்டம், ஒரு கட்டம் மட்டும், அதாவது 4 சென்டிமீட்டர்ஸில் ஒரு கட்டம் வரைஞ்சி வச்சுருக்கேன். 4 கட்டம் வரைஞ்சி வச்சுருக்கேன். அதை இந்த கார்னரில் ஒட்டிடணும். ஒட்டியாச்சு 4 பக்கமும். அவ்வளோதான், இந்த போர்டு ரெடி. ரொம்ப ஈஸி பாருங்கள், சட்டுன்னு ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இதை சும்மா வரையணும், அவ்வளோதான். 4 அட்டை வரைஞ்சிட்டு, நடு அட்டை வரைஞ்சிட்டு, கார்னரில் ஒரு 4 ஸ்கொயர், குட்டி ஸ்கொயர் வரைஞ்சால் போதும், முடிஞ்சுது. இங்கே பாருங்கள், ஃபுல் அட்டை ரெடி. இதுதான் நாம் பண்ணின தாயக்கட்டம். நம்ம செஞ்சு காட்டினேன் இல்லையா அந்த தாயக்கட்டை. ஆனால் இது விளையாடுறதுக்கு இது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நான் அந்த சின்ன அட்டையை வச்சுட்டு உங்களுக்கு விளையாடி காட்டுறேன். பாருங்கள், இந்த விளையாட்டோட ரூல்ஸ் முதல்ல சொல்கிறேன். இப்போது ஒரு பிளேயர் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் காயை அவங்க இறக்கிறதுக்கு தாயம் வேணும். தாயம் போடணும். இது மாதிரி தாயம் போட்டால் தான் அவங்களால முதல் காயை இறக்க முடியும். முதல் காய் இறக்கினதுக்கு அப்புறமா மிச்ச காய்களை 5 போடும்போது கூட இறக்கலாம். 5 இல்லைன்னா தாயம் போடும்போது
மிச்ச காய்களை இறக்கலாம். ஆனால் முதல் காயை வந்து இறக்கும்போது அவங்க தாயம் போட்டு தான் ஆரம்பிக்க முடியும் இந்த விளையாட்டை. அதனால தான் இந்த விளையாட்டுக்கு பேர் தாயம்னு பேர். அவங்க காயை வந்து இறக்கினதுக்கப்புறமா தாயம் உருட்டி எவ்வளோ போடுறாங்களோ அது மாதிரி நவுத்தி ஒரு ரவுண்டு ஃபுல்லாக, அதாவது மற்ற பிளேயர்களோட கட்டம் வழியாக வெளிப்பக்கம் வழியாக போகணும், நடுவில் போகக்கூடாது, கட்டத்தை வந்து உபயோகிக்கக்கூடாது. கார்னரில் இப்படி சுற்றி காய்களை எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறமா ஒரு ஃபுல் ரவுண்டு வந்ததுக்கப்புறமா இது வரைக்கும் வர வரைக்கும் காய் வெட்டாமல் இருந்ததுனாக்க இப்படி பழம் வந்து இந்த கார்னர் வழியாக எடுத்துகிட்டு போய் உள்ளே போகிறது தான் பழம். ஸோ இப்போ 4 காய்கள் வச்சு விளையாடும்போது 2 காய்களை தனித்தனியாக பழம் எடுக்கணும், மிச்சம் 2 காய்களை ஜோடி சேர்க்கணும். ஜோடி சேர்த்து ஜோடியாக தான் பழம் எடுக்கணும். இந்த ஜோடி சேர்க்குறது வந்து இந்த மாதிரி க்ராஸ் வரைஞ்சிருக்கிற கட்டங்களில் ஜோடி சேர்க்கலாம். இந்த மாதிரி க்ராஸ் இல்லாத கட்டங்களில் ஜோடி சேர்க்க முடியாது. இங்கே வந்து முதல் காய் வந்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த காயும் நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா 2ஐயும் சேர்த்து ஜோடின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணணும். அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஜோடியாக தான் நவுத்தணும். அது நவுத்துறதுக்கு ரெட்டைப்படையில் தான் நீங்கள் தாயக்கட்டையில் போடணும். 2, 4, 6 போட்டால் தான் இந்த ஜோடியை நீங்கள் நவுத்த முடியும். 2 போட்டால் 2 ஒரு கட்டம், 4 போட்டால் 2 கட்டம், 6 போட்டால் 3 கட்டம், இப்படி நவுத்தலாம். ஒத்தப்படையில் விழுந்தால் இந்த காயை நீங்கள் நவுத்த முடியாது. இந்த தனி காய் இருக்கும் இல்லையா, அதை நவுத்திக்கலாம். இதுதான் ரூலு. அதே மாதிரி இப்போ நீங்கள் தாயம் உருட்டும்போது தாயமோ இல்லை 5, 6, 12 இதெல்லாம் வந்ததுன்னா திரும்ப விளையாடலாம். திரும்பவும் நீங்கள் தாயத்தை உருட்டலாம். 2, 3, 4 இது விழுந்ததுன்னா உங்கள் டர்ன் முடிஞ்சுது. நீங்கள் வந்து அடுத்த பிளேயர்கிட்ட கொடுத்துடணும். இப்போ இது வந்து நீங்கள் 8 காயின்ஸ் வச்சு விளையாடினீங்கன்னாக்கா 4 காய்கள் வந்து தனித்தனி காயாக பழம் எடுக்கணும். அதுக்கப்புறமா மிச்ச 4 காய்களை வந்து 2 ஜோடியாக 2 ஜோடி சேர்க்கணும். 4 காய்கள்னால் 2 தனி காய் 1 ஜோடி. இதுதான் பேசிக் ரூல்ஸ். இதுதான். அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் அடுத்த பிளேயரோட காயை வெட்டுறதுக்கு வந்து இந்த க்ராஸ் இல்லாத கட்டங்களில் அவங்க காய் இருக்கும்போது நீங்கள் வெட்டலாம். இவங்க காய் வந்து இங்கே இருக்கும்போது உங்கள் காயும் அங்கே போகும்போது இதே கட்டத்துக்கு வரும்போது இந்த காயை வெட்டிட்டு நீங்கள் உங்கள் காயை வச்சுக்கலாம். அப்போ இவங்க திரும்பியும் அந்த காயை வச்சு முதல்லேருந்து விளையாடணும். இந்த மாதிரி க்ராஸ் போட்ட கட்டங்களில் வெட்ட முடியாது. அதே மாதிரி இந்த தனி காய் இருக்கும்போது உங்கள் ஜோடியால் வெட்ட முடியும். ஆனால் அவங்களும் ஜோடி சேர்த்துருக்காங்க அப்படின்னாக்கா உங்கள் தனி காயால் நீங்கள் ஜோடியை வெட்ட முடியாது. ஜோடி வெட்டலாம், தனி காயை வெட்டலாம். ஆனால் தனி காய் வந்து ஜோடியை வெட்ட முடியாது. இதெல்லாம் தான் பேசிக் ரூல்ஸ். இப்போ விளையாடலாம் பாருங்கள். இந்த 2 பிளேயர்ஸ் வச்சு இந்த சின்ன போர்டில் விளையாடலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பிளேயர் பாருங்கள், தாயம் விழலை, 4 தான் விழுந்திருக்கு. அப்போ இவங்களுக்கு விளையாடுறதுக்கு டர்ன் முடிஞ்சுது. இப்போ 2வது பிளேயர் இங்கே 12 போட்டிருக்காங்க பாருங்கள், 12. அப்போ திரும்பி விளையாடலாம். இப்போ 4 விளையாட முடியாது. இந்த தாயம் பாருங்கள், இந்த பிளேயருக்கு தாயம் விழுந்துருச்சு. இப்போ இவங்க ஒரு காயை நவுத்த ஆரம்பிக்கலாம். இப்போ மிச்ச காய்கள் வந்து 5 போடும்போது கூட நவுத்தலாம். முதல் காய் மட்டும்தான் தாயத்துக்கு இறக்கணும். மிச்ச காய்களை தாயம் இல்லைன்னா 5க்கும் இறக்கலாம். தாயம் இல்லைனாக்கா 5 விழுந்தாலும் அடுத்த காய்களை இறக்கிக்கலாம். இப்போ தாயம் 5, 6, 12 போட்டால் திரும்ப விளையாடலாம். அதனால் இவங்க திரும்பி விளையாடி 3, 1, 2, 3. 2வது பிளேயர் தாயம் போட்டாங்க, 5, 3. இப்போ இவங்க வந்து தாயம் 1 இறக்கிட்டாங்க. இப்போ 5க்கு 2வது இறக்கலாம், இல்லை 1, 2, 3, 4, 5, 1, 2, 3ன்னு அவங்களோட டிசிஷன். அவங்க இதையே நவுத்தலாம், இல்லை இன்னொரு காயை இறக்கிட்டு இதை வந்து உள்ளேயே 3 நவுத்திக்கலாம். எப்படி வேணால் பண்ணலாம். இப்போ இவங்க ஃபஸ்ட் பிளேயர் 2 போட்டிருக்காங்க, 1, 2.
இவங்க 4, 1 2 3 4, 12, 5, இன்னொரு 12, 3. இப்போ ஒரு 5க்கு இன்னொரு காயை இறக்கிட்டு 5 6 7 8 9 10 11 12. இதவும் நவுத்தலாம், அவங்க இதையும் நவுத்தலாம், எதை வேணால் நவுத்தலாம். இப்போ 12 3 இருக்குது, 2 12 3 இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அதுக்கப்புறமா 1 2 3. இப்போ இவங்க வந்து இவங்கள சேஸ் பண்ணுறாங்க வெட்டுறதுக்கு. இப்போ ரெண்டாவது பிளேயர் 5 3. இப்போ இவங்க வந்து இதை எடுத்துகிட்டு போயிடலாம். 3 இல்லைன்னா இது 3 இங்கே கட்டத்துக்கு சேஃப், க்ராஸில் இருக்கிற கட்டத்துக்கு வந்துட்டுறதுனால இது சேஃபு. இப்போ இது 5 எடுத்தாலும் கஷ்டம். ஸோ இன்னொரு காய் புதுசாக இறக்கிக்கலாம். தாயம் 4. இப்போ இவங்க இன்னொரு காய் இறக்கிட்டு இவங்க சேஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதே சமயம் இவங்க வந்து வெளியில் வந்து உங்களை வெட்ட முடியும், அதை ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். 1 2 3 4 இங்கே வச்சிங்கன்னா சேஃப் இல்லை, அதனால் இதை நீங்கள் நவுத்திக்கலாம். 1 2 3 4. 2 இவங்க இன்னும் ரெடியாக கிட்டக்க வந்துக்கிறாங்க. 3 1 2 3 4. இப்போ இவங்க வந்து இது இன்னும் சேஃப் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால இவங்க இதை நவுத்தலாம், இல்லை இதை வந்து கட்டத்துலேருந்து இங்கே எடுத்துன்னு போகலாம். 4 3 1 2 3. இவங்க 2 இதையும் இந்த கட்டத்துக்கு கொண்டு வராங்க. இப்போ இதை ஜோடி சேர்த்துக்கலாம், ஜோடியாக நவுத்தலாம். ஜோடி சேர்க்குறதா இருந்தால் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு ஜோடி சேர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அதை ஜோடியாக நவுத்தணும். இவங்க 3 1 2 3. 2. இப்போ இதை வந்து அவங்க நவுத்தலாம் தைரியமாக, ஏன்னா இந்த ஒத்த காயால் இதை வெட்ட முடியாது அவங்களால. 5 2. இப்போது இன்னொரு காய் இவங்க எடுத்துக்கிறாங்க 5 போட்டதுக்கு அப்புறமா 2. இவங்க 4. ஸோ இந்த ஜோடியை வந்து இனிமேல் 2 4 ரெட்டை இது போடும்போதெல்லாம் 2 4 6 போடும்போது இந்த ஜோடியாக அவங்க நவுத்தலாம். 4. இப்போ இவங்க வந்து 1 2 3 4 வச்சுக்கலாம் அதே கட்டத்தில், ஆனால் வெட்ட முடியாது அவங்களால. 1 2 3 4 3. இப்போ இந்த 3 போட்டிருக்காங்க, இதை நவுத்த முடியாது, ஜோடி காய் நவுத்த முடியாது, அவங்க இதை தான் நவுத்தணும். 3. தாயம் 4. இப்போ 1 2 3 4 4 தாயம் இதை இங்கே வைக்கணும். இல்லை இது பாருங்கள், இது வந்து 4 ஒரு கட்டத்துக்கு, தாயம் ஒரு கட்டத்துக்கு. இப்போ இதையும் ஜோடி ஆக்கிடலாம். ஜோடி ஆக்கிட்டு இந்த ஜோடியை வெட்ட முடியும் இந்த ஜோடியால். இப்போ 6 போட்டால் அவங்க வெட்டிட முடியும். 3. இப்போ இவங்களால் இதை நவுத்த முடியாது, இதை கட்டத்துக்கு சேர்க்குறாங்க. இப்போ 5 6 போட்டாக்க 5 2. இப்போது இந்த 2க்கு தான் இதை நவுத்த முடியும், 5க்கு இதை நவுத்த முடியாது. 5 3. திரும்பவும் அவங்களுக்கு 2 4ன்னு வரல, ரெட்டைப்படையில் வரல. 3. இப்போ இவங்க 4 போட்டால் அந்த ஜோடியை வெட்டிட முடியும். 6 2 2 1 2 3 4 5 6 3. திரும்பவும் உங்களுக்கு ரெட்டைப்படை வரல. இப்போ இவங்க 2 ஃபஸ்ட் பிளேயர் 2 போட்டால் வெட்டிடலாம். 2 போட்டாங்க, 2 போட்டுட்டாங்க. இதை இவங்க இந்த ஜோடியால் வெட்டிட்டாங்க. இப்போ இந்த 2 காயும் அவங்க முதலேருந்து இறக்கி முதலேருந்து ஜோடி சேர்க்கணும். இதுதான் ரூல். இது மாதிரி இப்போ ஜோடியாக அதில் எடுத்துகிட்டு போய் வரிசையாக கொண்டு வந்து பழம் சேர்க்கலாம். இந்த இடத்துல இது வரைக்கும் கொண்டு வந்து இங்கே பழம் சேர்க்கலாம். ஒரு ஃபுல் ரவுண்டு போயிட்டு பழம் சேர்க்கணும். நடுவில் வெட்டிட்டு திரும்ப காய் முதலேருந்து இங்கே வந்து சேரும். விளையாடுறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும்.
மற்றவங்களோட காயை வெட்டும்போதும் நமக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், நம்ம வெட்டுப்படும் போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக இந்த கேமை நீங்கள் விளையாடலாம். எப்படி முடியும் அப்படின்னாக்கா, நம்ம எல்லா காய்களையும் ஒரு பிளேயர் வந்து எல்லா காய்களையும் வெட்டுப்படாமல் கொண்டு வந்து இந்த ஹோம் வழியாக இந்த 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 கார்னர் வழியாக இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல சேர்க்கணும். ஒரு ஃபுல் ரவுண்டு போயிட்டு எல்லா காய்களையும் இங்கே கொண்டு வந்து சேர்க்கணும். இதை 4 காய்கள் வச்சு விளையாடி காட்டியிருக்கேன். 8 காய்கள் வச்சு விளையாடினீங்கன்னா 4 காய்களை தனித்தனியாக பழம் சேர்க்கணும். மிச்ச 4 காய்களை 2 ஜோடி சேர்த்து 2 ஜோடி. அதாவது இப்போது இது மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாமே 8ம் ஒரு பிளேயரோட காய் அப்படின்னாக்கா, இந்த 4ஐயும் தனித்தனியாக காய் சேர்த்துட்டு இதை வந்து 2 ஜோடியாக சேர்த்து 2 ஜோடி பழம் சேர்க்கணும். இதுதான் விளையாட்டு. ரொம்ப சுலபம். விளையாடி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.